அண்மை செய்தி, நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லம் முன்பாக குவிந்த நாதாக்காவினருக்கு பிரியாணி விருந்தானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியது சர்ச்சையான நிலையில பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த போராட்டங்களில் சீமானினுடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களில் கூட ஈடுபட்டு கைதாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீலாங்கரை இல்லத்தில் நள்ளிரவு முதல் குவிந்திருந்த கட்சியினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்பொழுது நிலவி வருது. முக்கியமா பார்த்தோம்னா பாட்டு கச்சேரி, அதே போல சுட சுட பிரியாணி என தற்பொழுது கொண்டாட்டங்களில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் சீமானை பார்த்தோம் அப்படின்னா சீமானினுடைய உருவப்படங்களை செருப்பால் அடித்தும் அதே போல அவரினுடைய உருவப்படத்தை எரித்தும் ஒரு புறம் அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கைதாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது சீமானினுடைய இல்லம் முன்பு ஏராளமான முக்கியமா பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் குவிந்திருந்தாங்க. இந்த இடத்திற்கு அந்த பெரியாரிய உணர்வாளர்கள் முற்றுகையிடுவதற்காக வந்தால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று நள்ளிரவு முதலேயே சீமானினுடைய இல்லம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் குவிந்திருந்த நிலையில அவர்களுக்கு ஏற்கனவே காலை உணவானது வழங்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகாக பார்த்தோம்னா மதிய உணவும் சுட சுட சிக்கன் பிரியாணியானது தயார் செய்யப்பட்டு வந்த ஒரு நிலையில இதற்கிடையே பாட்டு கச்சேரியும் கூட நடைபெற்றது. பாட்டு கச்சேரி நடக்கும் பொழுது பாட்டு கேட்ப நிர்வாகிகள் கைகளை தட்டியும் விசில் அடித்தும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதையும் கூட நம்மால பார்க்க முடியும். இதற்கிடையே தற்பொழுது சுட சுட பிரியாணியானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா ஒரு புறம் போராட்டம் என்பது நடைபெற்று கைதாகி இருக்கக்கூடிய நிலையில மறுபுறம் சீமானினுடைய இல்லத்தில் நிர்வாகிகள் கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லதா.